சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். திருத்தூதர் பணி 13:52. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு நம்பிக்கை, துணிவு மற்றும் இயேசுவின் மேல் முழு சார்பு பற்றி எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்தில் பவுலும் பர்னபாவும் இறை வார்த்தை எடுத்துரைக்க துவங்கிய போது எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் அதனை துணிவுடன் ஏற்று வேற்றினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டனர். துன்பங்களின் மத்தியில் உயிர்த்த இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தனர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். இன்றைய நற்செய்தி யோவான் 14:7-14 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு தன்னை மட்டுமல்ல, தம் சீடர்கள் தன்னை அனுப்பிய தந்தையும் அறிய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தார். இயேசுவை அறிந்திருப்பவர்கள் நிச்சயம் தந்தையையும் அறிந்திருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் பிலிப்பு தந்தை எங்களுக்கு காட்டும் என்றதும் இயேசுவின் வாழ்வு முழுவதும் பயனற்று போய்விட்டதோ என்று தோன்றிற்று. பிலிப்பின் அறியாமை, குழந்தைத்தனமான ஆன்மீகம் அனைத்தையும் அறிந்த இயேசு, நான் இவ்வளவு காலம் உங்களோடு பயணித்து உண்டு பணி செய்து இறையரசின் விழுமியங்களை போதித்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று எடுத்துரைத்ததெல்லாம் மறந்துவிட்டதா? என்னை காண்பவன் என் தந்தையை காண்கிறான் என்று விளக்கம் தந்தார். மறைநூலை அறியாத மந்த புத்தியுள்ளவர்களே என்று எம்மாவுஸ் சீடர்களிடம் வழிபோக்கராக இயேசு கேட்டார். இயேசுவின் சீடர்கள் இயேசுவையும் தந்தையும் அறிந்து துணிவுடன் செயல்பட தூய ஆவியானவரின் உடனிருப்பும் தேவைப்பட்டது. ஆவியானவரை பெற்றவர்கள் இயேசுவின் போதனையை புரிந்து கொள்ளும் ஞானம் பெற்றார்கள். நம்பிக்கையில் ஊன்றியதே கிறிஸ்துவ வாழ்வு. இயேசுவை நம்பினால் அவர் செய்கின்ற செயல்களையும் அதைவிட பெரிய செயல்களையும் செய்வார் என்பது இயேசு தரும் ஒரு பெரிய வாக்குறுதி. சிந்திக்க, நமது நம்பிக்கை ஒதுக்கப்பட்டோர், முகவரி இழந்தோர் மத்தியில் பகிர்வின் செயலாக வெளிப்படுகிறதா? உருவமுள்ள தந்தையை காண விரும்பிய பிலிப்பை போல வெளி சடங்குகளிலும் வாய் ஜபத்திலும் மட்டுமே நின்று விடுகிறதா நமது நம்பிக்கை? தூய ஆவியின் சிறப்பான கொடை மகிழ்ச்சி. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ச்சியுடன் வாழ அனுமதிக்கிறோமா? இயேசுவின் அழைப்பை ஏற்று வாழ்ந்து வரும் நாம் மூவொரு கடவுளை அறிந்தவர்களாக தந்தையை இயேசுவிலும் குறிப்பாக திவ்ய நற்கருணையிலும் தினம் தரிசித்து தூய ஆவியானவரை நமது உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கிறோமா? மேற்கூறியவற்றை சிந்திப்போம், நமது வாழ்வில் செயல்படுத்துவோம். இறைவன் இயேசு என்றும் நம்மோடு உடன் இருக்கின்றார். தினம் நமது செயல்களில் பயணிக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இறைவனின் அதிமிக மகிமைக்காக வாழ்வோம். என்றும் இறைவன் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.